ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ஜா, துபாய் போன்ற இடங்களில் வேலை செய்ய விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து இந்த வேலையை ஏற்பாடு செஞ்சு தராங்க. அது தொடர்பான செய்தி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஷார்ஜா, துபாய் ஆகிய இடங்களில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறாங்க. ஐக்கிய அரபு அமீரகம் ஷார்ஜாவில் 10 கனரக பேருந்து ஓட்டுநர் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. இதற்கான ஊதியமாக 58,000 60,000 இது வரையும் வந்து தராங்க. 58,000 60,000 வரையும் சம்பளமாக தராங்க. 30 வயசுலேன்னு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கட்டாயமாக வந்து துபாய் ஓட்டுநர் உரிமம் வந்து கட்டாயமாக வச்சுருக்கணும். அதே போல் 10ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் பணிக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. மொத்தம் வந்து 15 இடங்கள் வந்து வேலை வந்து இருக்குது. இதுக்கு வந்து 50,000 55,000 வரையும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. 28 வயசுலேன்னு 40 வயசுக்கு உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ITI NAC வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஷார்ஜாவில் ஸ்பிளிட் ஏசி, விண்டோ ஏசி, சென்ட்ரல் ஏசி டெக்னீஷியன், அதே போல் ஸ்டோர் கீப்பர் ஆகிய பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. மொத்தம் வந்து 5 இடங்கள் வந்து நிரப்புகிறாங்க. 34,000 35,000 வரையும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. 25 வயசுலேன்னு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இந்த வேலைக்கு. இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி மே 1க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த பணியிடங்களுக்கான நேர்காணல் வந்து மே 3, 4 ஆகிய தேதிகளில் காலையில் 9 மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் உள்ள அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் நேரில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா www.omcmanpower.tn.government.in இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி.